பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71 விழுக்காடு பகுதியை கடல்கள் மற்றும் பெருங்கடல்கள் ஆக்கிரமித்திருக்கின்றன. அவற்றில் ஒவ்வொன்றும் தனித்துவமான உலகமாகவும் இருக்கின்றன. ஆனால் உலகின் 3வது பெரிய பெருங்கடலான இந்திய பெருங்கடல் இயற்கை, உயிரியல், காலநிலை மற்றும் மனித நாகரீகம் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அபூர்வமான பெருங்கடலாக திகழ்கிறது. கோடிக்கணக்கான உயிரினங்களின் இல்லமாகவும் பருவமழையின் பிறப்பிடமாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலக நாகரிகங்களை இணைத்த கடல் பாதையாகவும் இந்திய பெருங்கடல் விளங்குகிறது. இந்த பிரம்மாண்டமான நீல உலகின் ஆழத்தில் இன்னும் எண்ணற்ற ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. ஆம், இந்திய பெருங்கடலின் மொத்த பரப்பளவு சுமார் 70.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது உலக பெருங்கடல் பரப்பளவிலே சுமார் 1/5 பங்கை கொண்டிருக்கிறது. இதைவிட பெரியவை பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்கள் மட்டுமே. ஆனால் உலகின் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் வாழக்கூடிய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய 2 கண்டங்களையும் இந்த பெருங்கடல் இணைப்பதால் அதன் முக்கியத்துவம் அளவிட முடியாததாக இருக்கிறது. இந்த பெருங்கடல் வடக்கில் ஆசியா, மேற்கில் ஆப்பிரிக்கா, கிழக்கில் ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கிலே தெற்கு பெருங்கடலால் சூழப்பட்டிருக்கிறது. உலக வரைபடத்தில் பார்க்கும்போது 3 பெரிய கண்டங்களுக்கு இடையே விரிந்திருக்கும் ஒரு நீல இதயம் போல இந்திய பெருங்கடல் காட்சியளிக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வணிகர்கள், கடலோடிகள் மற்றும் ஆய்வாளர்கள் இந்த கடல் வழியாகவே புதிய உலகங்களை அடைந்திருக்கிறார்கள். உலகிலே ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் ஒரே பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தான். பழங்காலத்தில் இந்திய துணைக்கண்டம் உலக வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்ததால் இந்த பகுதியை ஒட்டியிருந்த பெருங்கடலுக்கு இந்திய பெருங்கடல் என்ற பெயரும் நிலைத்துவிட்டது. இன்று உலகின் அனைத்து வரைபடங்களிலும் இந்த பெயரே பயன்படுத்தப்படுகிறது. இந்திய பெருங்கடலின் சராசரி ஆழம் சுமார் 3741 மீட்டர். ஆனால் அதன் மிக ஆழமான பகுதியான ஜாவா பள்ளம் சுமார் 7.2 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழத்தை கொண்டிருக்கிறது. இந்த ஆழத்தில் சூரிய ஒளி ஒருபோதும் எட்டாது. மிக அதிக அழுத்தம், கடும் குளிர் மற்றும் முழுமையான இருள் நிலவும் இந்த உலகில் கூட உயிர்கள் வாழ்கின்றன என்பதுதான் இயற்கையின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. இன்று நாம் காணும் இந்திய பெருங்கடல் ஒரே நாளில் உருவானதில்லை. சுமார் 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்ட்வானா என்ற மாபெரும் பெருங்கண்டம் உடையத் தொடங்கிய போது இந்திய தட்டு வடக்கே நகர்ந்தது. அதன் பின்னால் உருவான பரந்த கடல் பகுதியே இன்றைய இந்திய பெருங்கடலாக மாறியது. பின்பு இந்திய தட்டு ஆசியாவுடன் மோதிய போது இமயமலை உருவானது. அதாவது உலகின் உயரமான மலைக்கும் இந்த பெருங்கடலின் உருவாக்கத்திற்கும் ஒரே புவியியல் வரலாறுதான் இருக்கின்றது. இந்திய பெருங்கடலோடு இணைந்திருக்கக்கூடிய அரபிக்கடல், வங்காள விரிகுடா, அந்தமான் கடல் மற்றும் செங்கடல் ஆகியவை உலகின் மிகவும் முக்கியமான கடல் பகுதிகள். ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான காலநிலை, உயிரினங்கள் மற்றும் கடலடி புவியியல் அமைப்புகளையும் கொண்டிருக்கின்றன. இந்த பகுதிகளெல்லாம் ஒன்றிணைந்து இந்திய பெருங்கடலை உலகின் மிகவும் சிக்கலான கடல் சூழல்களில் ஒன்றாகவும் மாற்றியிருக்கிறது. மடகாஸ்கர், இலங்கை, மாலத்தீவு, அந்தமான், நிக்கோபார், செஷல்ஸ், மோரியஸ், ரியூனியன் மற்றும் கொமரோஸ் போன்ற அழகிய தீவுகள் அனைத்தும் இந்திய பெருங்கடலின் முத்துக்களாகவே கருதப்படுகின்றன. குறிப்பாக மடகாஸ்கரில் வாழும் பல விலங்குகள் உலகின் வேறு எங்கும் இயற்கையாக காணப்படுவதில்லை. ஒவ்வொரு தீவும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தனிமையில் பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினங்களின் சொர்க்கமாகவும் திகழ்கிறது. இந்திய பெருங்கடலின் மிகப்பெரிய சக்தி அதன் பருவமழை அமைப்புதான். கோடை காலத்தில் நிலப்பரப்பும் கடலும் வெவ்வேறு வேகத்தில் வெப்பமடைவதால் உருவாகக்கூடிய காற்றோட்டங்களே தெற்காசிய நாடுகளுக்கு உயிர் கொடுக்கும் பருவமழையையும் உருவாக்குகின்றன. இந்தியா, இலங்கை, வங்காளதேசம் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளின் விவசாயம் இந்த பெருங்கடலின் சுவாசத்தை நம்பியே இருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் உருவாகும் நீரோட்டங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து வெப்பத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் உலகின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றன. இந்த நீரோட்டங்களே பல கடல்வாழ் உயிரினங்களின் இடப்பெயர்வையும்
மீன்களின் இனப்பெருக்கத்தையும் பருவநிலை சமநிலையையும் கட்டுப்படுத்துகின்றன. மனித கண்களுக்கு தெரியாத இந்த நீரின் இயக்கங்கள் தான் கடலின் உண்மையான இதய துடிப்பாகவும் இருக்கிறது. இந்திய பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய உயிரினமான நீலத்திமிங்கலத்தின் முக்கிய வாழ்விடங்களில் ஒன்றாகும். 30 மீட்டர் நீளமும் 180 டன் எடையும் வரை வளரக்கூடிய இந்த மாபெரும் உயிரினம் தினமும் பல டன் அளவிலான சிறிய கிரில் உயிரினங்களை உண்டு வாழ்கிறது. அதை போல ஹம்பேக் திமிங்கலங்கள் மற்றும் ஸ்பெர்ம் திமிங்கலங்களும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இடம்பெயர்ந்து இந்திய பெருங்கடலில் இனப்பெருக்கம் செய்து மீண்டும் துருவ பகுதிகளுக்கு திரும்புகிறார்கள். இந்திய பெருங்கடலில் திமிங்கலங்கள் மட்டுமல்ல, திமிங்கலச் சுறா, புலிச்சுறா, சுத்தியல் தலைச்சுறா, மந்தாரே மற்றும் பல வகையான டால்பின்கள், கடல் ஆமைகளும் இங்கு வாழ்கிறார்கள். உலகின் மிகப்பெரிய மீனான திமிங்கலச் சுறா மனிதர்களுக்கு ஆபத்தானது அல்ல. மாறாக அது சிறிய பிளாங்டன்களை வடிகட்டி உண்ணக்கூடிய ஒரு அமைதியான உயிரினமாகும். அதை போல கடல் ஆமைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பிறந்த அதே கடற்கரைக்கு மீண்டும் வந்து முட்டையிடும் அற்புதமான திறன் கொண்டவை. இந்திய பெருங்கடலின் அடியிலே விரிந்திருக்கக்கூடிய பவளப்பாறைகள் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உலகின் கடல்வாழ் உயிரினங்களில் சுமார் 25 விழுக்காடு உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே இந்த பவளப்பாறைகளை சார்ந்தே வாழ்கின்றன. வண்ணமயமான கிளவுன் மீன்கள், கடல் குதிரைகள், ராட்சத சிப்பிகள், ஆக்டோபஸ்கள் மற்றும் எண்ணற்ற நுண்ணுயிர்கள் இணைந்து ஒரு வண்ணமயமான நீருக்கடி உலகத்தையும் உருவாக்குகின்றன. ஆனால் சூரிய ஒளி மறையும் போது ஆழ்கடல் முற்றிலும் வேறொரு உலகமாக மாறுகிறது. அங்கு சில உயிரினங்கள் தங்கள் உடலிலிருந்தே ஒளியை உருவாக்குகிறார்கள். இந்த நிகழ்வு உயிரொளிர்வு என்று அழைக்கப்படுகிறது. இருளிலே நீல அல்லது பச்சை நிறத்தில் ஒளிரும் ஜெல்லி மீன்கள், இறால்கள் மற்றும் ஆழ்கடல் மீன்கள் விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்துகிறது. சில உயிரினங்கள் இந்த ஒளியை இரையை ஈர்ப்பதற்கும் சில உயிரினங்கள் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கும் பயன்படுத்துகின்றன. அதை போல இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் இன்னும் மனிதர்கள் முழுமையாக ஆராயாத உலகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மாபெரும் கணவாய்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெரிதாக மாறாமல் வாழ்ந்து வரும் கோலாக்காந்த் போன்ற அரிய மீன்கள், கடலடி வெப்பநீர் ஊற்றுகளை சுற்றி வாழும் விசித்திரமான உயிரினங்கள் என பல அதிசயங்கள் இன்னும் அறிவியலுக்கே புதிராக இருக்கிறது. ஒவ்வொரு புதிய ஆய்வும் பயணமும் இதுவரை அறியப்படாத புதிய உயிரினங்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி வருகின்றன. அதை போல இந்திய பெருங்கடல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையாகவும் இருந்து வருகிறது. பழங்காலத்தில் இந்தியா, இலங்கை, அரேபியா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையே மசாலா பொருட்கள், பட்டு துணிகள், தங்கம், முத்துக்கள், யானை தந்தம் மற்றும் பல அரிய பொருட்கள் இந்த பெருங்கடல் வழியாகவே பரிமாறப்பட்டன. பின்பு ஐரோப்பிய கடலோடிகள் புதிய கடல் வழிகளை தேடி வந்த போதும் இந்திய பெருங்கடலே உலக வர்த்தகத்தின் மையமாக மாறியது. இன்றும் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களில் பெரும்பாலானவை இந்த பெருங்கடலை கடந்தே பயணம் செய்கின்றன. உலக பொருளாதாரத்தின் துடிப்பை உணர வேண்டுமென்றால் இந்திய பெருங்கடலை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்திய பெருங்கடலில் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடிகளாக கருதப்படும் பல முக்கிய கடல் வழிகளும் இருக்கின்றன. ஹார்முஸ் நீரிணை, பாப் எல் மஞ்சப் நீரிணை மற்றும் மலாக்கா நீரிணை ஆகியவை உலகின் மிகவும் பரபரப்பான கடல் நுழைவாயில்களாகும். தினமும் நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் மற்றும் கொள்கலன் கப்பல்கள் இந்த பாதைகளில் பயணம் செய்கின்றன. உலகின் பல நாடுகளுக்கு தேவையான எரிபொருள்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் தொழில்துறை மூலப்பொருட்கள் இந்த வழியாகவே சென்றடைகிறது. எனவே இந்த பெருங்கடலின் அமைதி உலகின் பொருளாதார நிலைத்தன்மையோடு நேரடியாக தொடர்புடையதாகவும் இருக்கிறது. ஆனால் இந்திய பெருங்கடலின் உண்மையான செல்வம் அதன் மேற்பரப்பில் அல்ல, அதன் ஆழத்தில் வாழும் உயிரினங்களில்தான் இருக்கிறது. நீலத்திமிங்கலங்கள், ஹம்பேக் திமிங்கலங்கள் மற்றும் ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இந்திய பெருங்கடலை அடைகிறார்கள். குறிப்பாக ஹம்பேக் திமிங்கலங்கள் இனப்பெருக்க காலங்களில் தண்ணீரிலிருந்து பல மீட்டர் உயரம் வரை துள்ளி குதிக்கும் காட்சி
உலகின் மிக அழகான இயற்கை காட்சிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அவை எழுப்பக்கூடிய ஒளிகள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை நீரில் பயணிக்கக்கூடியவை என்பதும் ஆச்சரியமான உண்மை. இந்திய பெருங்கடலில் வாழும் டால்பின்கள் மிகவும் புத்திசாலித்தனமான கடல்வாழ் பாலூட்டிகளில் ஒன்று. அவை ஒன்றுக்கொன்று ஒலி அலைகள் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். வேட்டையாடும் போதும் குட்டிகளை பாதுகாக்கும் போதும் கூட்டமாகவே செயல்படுகின்றன. சில நேரங்களில் மீன்பிடி படகுகளை பின்தொடர்ந்து விளையாடுவதையும் காணலாம். மனிதர்களுக்கும் டால்பின்களுக்கும் இடையே ஏற்பட்ட நட்புறவு சம்பவங்கள் உலகின் பல கடலோர பகுதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுறாக்கள் குறித்து மனிதர்களுக்கு பல தவறான எண்ணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. உண்மையில் இந்திய பெருங்கடலில் வாழும் 100க்கும் மேற்பட்ட சுறா இனங்களில் மிக சில மட்டுமே மனிதர்களுக்கு ஆபத்தானவை. உலகின் மிகப்பெரிய மீனான திமிங்கல சுறா பல மீட்டர் நீளம் இருந்தாலும் மிகவும் அமைதியான உயிரினம். அது சிறிய பிளாங்க்டன்களையும் நுண்ணுயிரிகளையும் வடிகட்டி உண்கிறது. கடல் உணவுச் சங்கிலியின் சமநிலையை பாதுகாப்பதில் சுறாக்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அதைப்போல இந்திய பெருங்கடலின் பவளப்பாறைகள் பூமியின் மிக வளமான உயிரியல் அமைப்புகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. கடலின் மொத்த பரப்பில் மிகச்சிறிய பகுதியை மட்டுமே ஆக்கிரமித்திருந்தாலும் எண்ணற்ற மீன்கள், நண்டுகள், சிப்பிகள், கடல் குதிரைகள், ஆக்டோபஸ்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகளுக்கு இவை பாதுகாப்பான இல்லமாகவும் இருக்கின்றன. வண்ணமயமான இந்த நீருக்கடி காடுகள் இல்லாமல் போனால் கடல்வாழ் உயிரினங்களின் மிகப்பெரிய பகுதியும் அழிவை சந்திக்க நேரிடும். ஆக சூரிய ஒளி எட்டாத ஆழ்கடல் உலகம் இன்னும் மனிதர்களுக்கு முழுமையாக அறியப்படாத பிரபஞ்சமாகவே இருக்கிறது. அங்கு வாழும் சில உயிரினங்கள் தங்கள் உடலிலிருந்தே ஒளியை உருவாக்குவதால் இருளில் இரையை ஈர்ப்பதற்கும் எதிரிகளை குழப்புவதற்கும் தங்கள் இனத்தவரை அடையாளம் காண்பதற்கும் பயன்படுகிறது. கடலின் அடிப்பகுதியில் இரவு நேரங்களில் உருவாகும் இந்த இயற்கை ஒளிக்காட்சி விண்மீன்கள் நிறைந்த வானத்தையே நினைவுபடுத்துகிறது. ஆழ்கடலில் காணப்படும் வெப்ப நீர் ஊற்றுகள் பூமியின் மிக விசித்திரமான சூழல்களில் ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் இருந்தாலும் இங்கிருந்து மிக அதிக வெப்பம் இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் நிறைந்த நீர் வெளிப்படுகிறது. சூரிய ஒளி இல்லாத நிலையிலும் வேதியியல் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு வாழும் நுண்ணுயிரிகள் மற்றும் பல அரிய உயிரினங்கள் இந்த பகுதிகளில் வாழ்கிறார்கள். பூமியில் உயிர் எப்படி தோன்றியது என்பதை புரிந்து கொள்ளவும் பிற கோள்களில் உயிர் இருக்குமா என்பதை ஆராயவும் இந்த இடங்கள் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமானவை. இந்திய பெருங்கடலை பற்றி பேசும்போது தமிழர்களுக்கு மத்தியிலே தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வரும் குமரிக்கண்டம் பற்றிய நம்பிக்கையையும் தவிர்க்க முடியாது. சங்க இலக்கியங்களிலும் பின்னாட்களில் உருவான பல மரபு குறிப்புகளிலும் தெற்கே இருந்த பெரிய நிலப்பரப்பு கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. சிலர் இதனை லெமூரியா என்ற கருத்தோடு இணைத்தும் பேசுகிறார்கள். ஆனால் இதுவரை நவீன புவியியல் மற்றும் கடலியல் ஆய்வுகள் குமரிக்கண்டம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்தது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அறிவியல் ஆதாரங்களை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் தமிழ் மரபிலும் பண்பாட்டிலும் இலக்கியத்திலும் தொடர்ந்து ஆர்வத்தை ஏற்படுத்தி வரும் இது ஒரு சுவாரஸ்யமான மர்மமாகவே இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் அடியில் எண்ணற்ற கனிம வளங்களும் மறைந்திருக்கின்றன. மாங்கனீஸ், நிக்கல், கோபால்ட் மற்றும் செம்பு போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் அடங்கிய பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ்கள் பல இடங்களில் காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் இவற்றை சுரங்கம் செய்வது பொருளாதார ரீதியாக முக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த முயற்சிகள் ஆழ்கடல் உயிரியல் அமைப்பை பாதிக்காத வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே விஞ்ஞானிகளின் வலியுறுத்தலாகும். காலநிலை மாற்றமும் கூட இந்திய பெருங்கடலையும் வேகமாக மாற்றி வருகிறது. கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் பவளப்பாறைகள் அழிகின்றன. சில மீன் இனங்கள் குளிர்ச்சியான பகுதிகளை நோக்கி இடம்பெயர்கின்றன. கடல் மட்டமும் மெதுவாக உயர்ந்து வருவதால் மாலத்தீவு போன்ற தாழ்வான தீவு நாடுகள் எதிர்காலத்தில் கடுமையான சவால்களை எதிர்கொள்ளலாம். இதனால் இந்திய பெருங்கடலின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உலக நாடுகளின் பொது பொறுப்பாகவும் மாறியிருக்கிறது. அதைப்போல இந்திய பெருங்கடலை புரிந்து கொள்ளும் முயற்சி இன்னும் நிறைவடையவில்லை. உலகின் பல நாடுகள் அதிநவீன ஆய்வு கப்பல்கள், மனிதர்கள் மற்றும் மனிதர் இல்லாத நீர்மூழ்கி கருவிகள் மூலம் தொடர்ந்து ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. பூமியின் மேற்பரப்பை விட கடலின் ஆழத்தை பற்றிய நமது அறிவு இன்னும் மிகவும் குறைவாகவே உள்ளது என்பதே உண்மை. எதிர்காலத்தில் கடல் சார்ந்த பொருளாதாரம், அதாவது நீல பொருளாதாரம்
உலகின் வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். மீன்வளம், கடல் சுற்றுலா, கடலோர புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், கடலடி கனிம வளங்கள் மற்றும் உயிரியல் வளங்களை பாதுகாத்தபடி பயன்படுத்துவது பல நாடுகளின் முன்னேற்றத்திற்கு முக்கிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்திய பெருங்கடல் இந்த மாற்றத்தின் மையமாக இருக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கிறது. இயற்கை, உயிரியல், வரலாறு, மர்மம் மற்றும் அறிவியல் ஆகிய அனைத்தையும் தன்னுள் இணைத்து கொண்டிருக்கும் இந்திய பெருங்கடல் வெறும் நீர்ப்பரப்பு அல்ல. அது கோடிக்கணக்கான உயிர்களின் இல்லமாகவும், பருவமழையின் இயக்க சக்தியாகவும், பண்டைய நாகரிகங்களின் சாட்சியாகவும், இன்னும் முழுமையாக அறியப்படாத இயற்கை ஆய்வகமாகவும் இருக்கிறது. அதன் ஒவ்வொரு அலையின் கீழும் ஒரு புதிய கதை மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆழத்திலும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இந்திய பெருங்கடல் மனிதகுலம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய பூமியின் மிகப்பெரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது.